நம்ம இந்திய அணி நேத்து ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரா கிட்டத்தட்ட 7 விக்கெட் வித்தியாசத்துல மோசமான தோல்வியை அடைஞ்சிருந்தாங்க. இப்படி இருக்க பாகிஸ்தான் கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே நம்ம இந்திய அணியின் இந்த தோல்வியை அவங்க நேத்து சந்தோஷமா கொண்டாடி இருக்காங்க. முக்கியமா ஒரு சில இடத்துல நம்ம இந்தியாவை தோற்கடிச்ச ஆஸ்திரேலியா அவங்களுடைய அந்த நாட்டின் கொடிய வச்சுக்கிட்டு பாகிஸ்தான் ரசிகர்கள் எல்லாருமே நம்ம இந்தியாவை ஆஸ்திரேலியா தோற்கடிச்ச இந்த தருணத்தை அவங்க எல்லாருமே மகிழ்ச்சியாக தற்போது செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் முன்னாள் ஜாம்பவான்கள் அவங்களும் பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல தப்பல. நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா மண்ணுல ஒரு ஆட்டம் கூட ஜெயிக்க முடியாது. இந்தியாவுக்கு இந்த தோல்வி அவசியமான தோல்விதான். இந்திய அணிக்கு நல்லா வேணும் அப்படிங்கிற மாதிரி பாகிஸ்தான் ஜாம்பவான்கள் ஒருத்தர் இல்ல, 2 பேர் இல்ல, நிறைய பேர் நம்ம இந்திய அணியின் தோல்விய மகிழ்ச்சியாக நம்ம இந்திய அணியை விமர்சனம் பண்ணி அவங்க எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி நம்ம இந்திய அணியின் தோல்வி அவங்களுக்கு எந்த வகையில தான் அப்படி மகிழ்ச்சி கொடுத்திருக்கு, பாகிஸ்தான் ஜாம்பவான்கள் என்னதான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் இப்ப பார்த்தலாம். வீடியோவை நீங்க கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் மட்டும் பாருங்க. நேத்து நம்ம இந்தியா பாகிஸ்தான் அணிக்கு எதிராக கண்டிப்பா அது தோல்வி அடைய வேண்டிய ஒரு ஆட்டம் கிடையாது. ஆனாலுமே மழை நிறைய வாட்டி வந்ததால நம்ம இந்திய அணியின் பேட்ஸ்மேன்கள் மழையால அந்த ஈரப்பதமான காத்தால ஆஸ்திரேலியா போலர்களை சமாளிக்க முடியாம அடுத்தடுத்து பொட்டுன்னு அவுட் ஆயிட்டாங்க. ஆனா ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன்கள் அவங்க பேட்டிங் பண்றப்ப மழை பெய்யாம இருந்தது அவங்களுக்கு சாதகமான ஒரு விஷயமாக ஆயிடுச்சு. நம்ம இந்தியா தோல்வி அடையறதுக்கு முக்கியமான காரணம் இதுதான் அப்படின்னு தற்போது கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்டுகள் அவங்களாலேயே கருதப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இது தெரியாம தற்போது நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா கிட்ட தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு பாகிஸ்தான் ஜாம்பவான்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல வாசிம் அக்ரம் ஃபர்ஸ்ட் அவர் எவ்வளவு பெரிய ஜாம்பவான், அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக தோல்வி அடைஞ்சிருக்கிறது நம்ம இந்தியாவுடைய தொடர்ச்சியான அந்த வெற்றி, அந்த திமிர் வெற்றிக்கு கிடைச்ச பரிசு அப்படிங்கிற மாதிரி வாசிம் அக்ரம் சொல்லியிருக்காரு. அதே போல ஆஸ்திரேலியா அணியை ஒரு சாதாரண டீம் அப்படின்னு நினைச்ச உலக ஜாம்பவான்கள் பல பேருக்கு ஆஸ்திரேலியா அணி அவங்க சரியான பாடத்தை புகட்டியிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல தற்போது இந்தியா அவங்களும் சேர்ந்திருக்காங்க. இந்தியா கண்டிப்பா இந்த தொடர்ல அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சு விளையாண்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த தொடர்ல இந்தியா ஜெயிச்சிருக்கலாம். ஆனாலுமே இந்திய அணியின் ஸ்குவாட்ல ரோஹித் சர்மா, விராட் கோலி அவங்கள மாதிரி ஃபார்ம் இழந்த பிளேயர்களை ஒரு பெருமைக்காக வீம்புக்காக ஓடிய ஸ்குவாட்ல சேர்த்து இந்த தொடர்ல விளையாட வச்சு இந்தியா சரியான அடி வாங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆட்டத்திலேயே இந்திய அணிக்கு கண்டிப்பா இந்த தோல்வி அவசியமான ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி வாசிம் அக்ரம் இந்திய அணி தோல்வி அடைஞ்சதை பத்தி அவர் மகிழ்ச்சியுடன் இந்த பதிவை வெளியிட்டிருக்காரு. அதே போல அடுத்ததா ஷோயப் அக்தர் அவரும் நம்ம இந்திய அணியின் வெற்றியை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கடந்த 6-7 மாசத்துக்கு முன்னாடி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி விளையாடுறதுக்காக எங்க நாட்டுக்கு ஓடிஐ தொடர் விளையாட வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன டீம் தான் இந்தியா. அதனாலதான் துபாயில எல்லா ஆட்டமுமே சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஓடிஐ ஆட்டம் நடந்து இந்தியாவும் ஒரு மேட்ச் கூட தோக்காம துபாயில நடந்ததால அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அந்த வலி வேதனை இன்னமும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய மனசுல எல்லாருடைய ஆள் மனசுலையுமே இருந்துட்டு தான் இருக்கு. அதுக்கப்புறமா இப்பதான் ஓடி ஆட்டங்கள் விளையாட துவங்கியிருக்காங்க. ஸோ விளையாட துவங்கின முதல் ஆட்டத்திலேயே இந்தியா தோல்வி அடைஞ்சிருக்காங்க ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக. அப்படின்னா இதுல இருந்து என்ன தெரிய வருது, இந்தியா இதுக்கு முன்னாடி சாம்பியன்ஸ் ட்ரோஃபில துபாயில அவங்க ஒரே மைதானத்துல விளையாண்ட அந்த அட்வான்டேஜ் தான் இந்தியாவுக்கு உதவியாக இருந்திருக்கு. இப்ப ஆஸ்திரேலியா கிட்ட அதே மாதிரியான ஒரு ஃபார்ம் அதே டீம் தான் விளையாடுறாங்க, ஏன் ஆஸ்திரேலியா கிட்ட ஜெயிக்க முடியல அப்படின்னா, சாம்பியன்ஸ் ட்ரோஃபில இந்தியா பல மைதானங்கள்ல மாறி மாறி அவங்க விளையாண்டிருந்தா நிச்சயமா இந்தியா கப்பு வாங்கியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத முதல் ஆட்டத்திலேயே தற்போது தோல்வி அடைஞ்சு இந்தியா நிரூபிச்சு காட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஷோயப் அக்தர் நம்ம இந்தியா சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஜெயிச்சு 6-7 மாசம் ஆயிடுச்சு, அந்த வெற்றியை இப்பவும் பாத்தீங்கன்னா அவர் மனசுல புழுங்கிட்டு இருக்கு போல இருக்கு. அந்த ஆதங்கத்தை நம்ம இந்தியா அடைஞ்ச இந்த தோல்வியின் மூலியமா ஷோயப் அக்தர் அவர் புலம்பி கொட்டி தீர்த்திருக்காரு. அப்புறம் முகமது யூசுப் பெருசா அவர் அதிகம் கருத்து சொல்ல மாட்டாரு, ஆனா இந்தியாவுடைய இந்த தோல்விக்கு கருத்து சொல்லியிருக்காரு. இந்தியாவுடைய இந்த மோசமான தோல்வி கண்டிப்பா இந்திய அணிக்கு பத்தாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ரோஹித் சர்மா, கோலி 2 பேருமே T20 டெஸ்ட் 2 ஃபார்மேட்ல இருந்துமே ஓய்வு பெற்றுட்டாங்க. ஸோ இந்த 2 ஃபார்மேட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஃபார்மேட் தான் ஓடிஐ ஃபார்மேட். முன்னாடி இருக்கிற T20யும் விளையாட மாட்டாங்களாம், அதே போல டெஸ்ட் ஆட்டமும் விளையாட மாட்டாங்களாம். ஆனா ஓடிஐ மட்டும் எப்படி விளையாட முடியும் அப்படின்னு தற்போது முகமது யூசுப் பார்த்தீங்கன்னா அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு. இந்தியாவுடைய இந்த தோல்விக்கு முக்கியமான காரணம் ரோஹித் சர்மா, விராட் கோலி. ஸோ இவங்க 2 பேரும் அணியில இருக்கிறப்ப கண்டிப்பா கரெக்டான ஒரு பிளேயிங் 11 சுப்மன் கில் அவரால் தேர்வு செய்ய முடியாது. இதனால கண்டிப்பா அடுத்தடுத்து இந்தியா இந்த மாதிரியான நிறைய தோல்விகளை சந்திக்க வேண்டிய நிலைமை நிச்சயமாக ஏற்படும். ஏன்னா ரோஹித் ஃபார்முக்கு வந்தா விராட் கோலி ஃபார்முக்கு வரமாட்டாரு,
கோலி ஃபார்ம்ல இருந்தா ரோஹித் ஃபார்முக்கு வரமாட்டாரு. இவங்க 2 பேரும் இல்லாமலும் இந்தியா விளையாட முடியாது அப்படிங்கிற கட்டாயத்துக்கு கில் தள்ளப்பட்டிருக்காரு. இது நிச்சயமா இந்திய அணிக்கு ரொம்ப பெரிய ஒரு நெருக்கடியான தருணம். இவங்க 2 பேரையும் நீக்கலைன்னா இந்தியா நிச்சயமா நிறைய தோல்விகள் இந்த மாதிரி கண்டிப்பா சந்திப்பாங்க அப்படிங்கிற மாதிரி முகமது யூசப் சொல்லியிருக்காரு. அப்புறம் ஷாஹித் அஃப்ரிடி அவர் கூட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா தற்போது ஒரு கத்துக்குட்டி டீம் மாதிரி ஆயிட்டாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் T20 ஃபார்மேட்ல யங் பிளேயர்கள் அவங்க எல்லாருமே விளையாடுறது இந்திய அணிக்கு ரொம்ப பெரிய அளவில் பலமாகவும் ஒரு நல்ல சப்போர்ட்டிவாகவும் இருக்கு. ஸோ அதே மாதிரியான ஒரு டீமை வச்சுக்கிட்டு தான் தற்போது ஓடிஐ ஆட்டமும் டெஸ்ட் ஆட்டங்களையும் இந்தியா விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ என்னதான் இந்திய அணி பக்கம் IPL விளையாண்ட நல்ல அனுபவம் கொண்ட பிளேயர்கள் இருந்தாலும் கண்டிப்பா அவங்க ஓடிஐ ஃபார்மேட்டுக்கும் டெஸ்ட் ஃபார்மேட்டுக்கும் நிச்சயமா சூட் ஆகவே மாட்டாங்க. T20 ஆட்டம் வேணா விளையாடுறதுக்கு அவங்க பிரயோஜனப்படுவாங்களே தவிர இந்திய அணி கிட்ட இருக்கிற அந்த கத்துக்குட்டி பிளேயர்கள் எல்லாருமே நிச்சயமா ஓடிஐ ஃபார்மேட்டுக்கோ இல்ல டெஸ்ட் ஃபார்மேட்டுக்கோ சூட் ஆக மாட்டாங்க. ஆனா அப்படிப்பட்ட பிளேயர்களை வச்சுக்கிட்டு தான் இந்தியா விளையாண்டுகிட்டு இருக்காங்க. முக்கியமா கம்ப்ளீட்டா ஃபார்ம் அவுட்ல இருக்காங்க ரோஹித் சர்மா, விராட் கோலி. அவங்க 2 பேருக்குமே உள்ளூர் தொடர்கள் விளையாண்ட அனுபவம் தற்போது கிடையாது. கம்ப்ளீட்டா ஓய்வு எடுத்துட்டு நேரடியா இவ்வளவு பெரிய ஒரு மேட்ச், இன்டர்நேஷனல் மேட்ச் விளையாட வந்தாங்கன்னா எப்படி அவங்களால ஒரு நல்ல பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்த முடியும்? நிச்சயமா இந்த தொடர் முழுக்க ரோஹித் சர்மா, விராட் கோலி இன்னும் 2 ஆட்டங்கள் இருக்கு. 2 ஆட்டத்திலையுமே மோசமாக தான் விளையாட போறாங்க. அதிகபட்சம் ஒரு 50 ரன் எடுத்தா கூட பெரிய விஷயம். நிச்சயமா இந்த ஓடிஐ தொடர்ல இந்தியா ரொம்ப பெரிய அடியை ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக வாங்க போறாங்க. கண்டிப்பா ஆஸ்திரேலியா அணி சரியான ஒரு அடியை இந்திய அணிக்கு நிச்சயமா கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஷாஹித் அஃப்ரிடி நம்ம இந்திய அணியின் தோல்வியை பத்தியும், முக்கியமா இந்தியன் டீமுக்கு உள்ள ரோஹித் கோலி அவங்க 2 பேரும் இருக்கிறது இந்திய அணிக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியும் ஷாஹித் அஃப்ரிடி பேசியிருக்காரு. அதே போல அடுத்ததா கடைசியா இன்சமாம் உல் ஹக் அவர் நம்ம இந்திய அணியின் இந்த தோல்வியை எப்படி விமர்சனம் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்திய அணி இந்த தோல்வியை அவங்க அடையலைன்னா கண்டிப்பா இந்திய அணிக்கு உள்ள இருக்கிற பிரச்சனை என்ன அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் இந்தியன் டீமுக்கு தெரியாமலேயே போயிடும் அப்படிங்கிற மாதிரி இன்சமாம் உல் ஹக் நம்ம இந்திய அணியை பத்தியும் இந்திய அணி அடைஞ்சிருக்க தோல்வியை பத்தியும் அவர் சொல்லியிருக்காரு. இந்திய அணி தற்போது 2027 உலக கோப்பைக்கான ஒரு சரியான டீமை தேர்வு செய்யணும் அப்படின்னு இப்ப இருந்தே, அதாவது கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இப்ப இருந்தே இந்திய அணி அவங்க தயாராக ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அவங்க உண்மையாகவே உலக கோப்பைக்காக அவங்க தயார் ஆகிறாங்களா, இல்ல உலக கோப்பையில ரோஹித் கோலி 2 பேரையுமே விளையாட வைக்கிறதுக்காக அவங்க தயாராகிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாசம் கழிச்சு இந்திய அணி ஒரு ஓடிஐ ஃபார்மேட்ல விளையாடுறாங்க. ஸோ இந்த தொடர்ல உண்மையாகவே சேர்க்கப்பட்டிருக்க பிளேயர்கள் ரோஹித் சர்மா, கோலி 2 பேருமே அவங்களுக்கு தற்போது ஓடிஐ விளையாடுறதுக்கான அந்த ஃபார்ம், அந்த தகுதி அவங்களுக்கு இருக்கா அப்படிங்கிற சோதனையை செஞ்சாங்களா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போது இன்சமாம் உல் ஹக் பேசியிருக்காரு. ரோஹித் சர்மா பெரிய பிளேயர், விராட் கோலி கிரிக்கெட் ஜாம்பவான், அந்த 2 தகுதியை தவிர தற்போது அவங்க கிட்ட வேற எந்த தகுதியும் இல்லை. கம்ப்ளீட்டா 2 பேருமே நேற்று அவுட் ஆன விதம் விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு விதமாக தான் இருக்கு. 2 பேருமே கம்ப்ளீட்டா தற்போது கிரிக்கெட் விளையாடக்கூடிய ஒரு நிலையில அவங்க கிடையாது. IPL ஆட்டங்கள்ல கூட நிச்சயமா அவங்க அடுத்தடுத்த வருடங்கள்ல கண்டிப்பா ஒரு நல்ல பிளேயராக கண்டிப்பா விளையாட முடியாது. அவங்க 2 பேருடைய கிரிக்கெட் காலம் ஏறக்குறைய முடிவுக்கு வந்துருச்சு. அவங்களாகவே ரிட்டையர் எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு நல்லது. நிச்சயமா 2027 வேர்ல்டு கப்புக்கு வரைக்கும் எல்லாம் ரோஹித் சர்மா, கோலி 2 பேரால நிச்சயமா தாக்கு பிடிக்க முடியாது. இவங்க 2 பேர் இருக்கிற வரைக்கும் இந்தியா ஜெயிக்கவும் முடியாது. 2027 வேர்ல்டு கப்பை இந்தியா வாங்கவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி இன்சமாம் உல் ஹக் இந்திய அணியின் இந்த தோல்விக்கு கண்டிப்பா நிச்சயமா ரோஹித் சர்மா, கோலி 2 பேர் மட்டுமே காரணம் அப்படிங்கிற மாதிரி கடுமையாக இன்சமாம் உல் ஹக் அவருடைய கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க 2 பேர் மட்டும் கிடையாது. நம்ம இந்தியா தோல்வி அடைஞ்ச இந்த தருணத்தை பாகிஸ்தான்ல இருக்கிற கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமா சந்தோஷமா அவங்க என்னமோ பாகிஸ்தானே ஜெயிச்சிட்ட மாதிரி நிறைய பேர் கொண்டாடுறாங்க. முக்கியமா ஆஸ்திரேலியா கொடி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வச்சுட்டு கூட ஒரு சில பேர் பாகிஸ்தான் மண்ணில் இந்திய அணியின் தோல்வியை நேற்று கொண்டாடி இருக்காங்க. அது பத்தாதுன்னு தற்போது ஜாம்பவான்கள் இவங்க எல்லாருமே கூட இந்திய அணிக்கு எதிரான கருத்து தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இந்திய அணியின் தோல்வி கண்டிப்பா ரோஹித் சர்மா, கோலி இவங்க 2 பேரும் தான் முக்கியமான காரணமா நம்ம இந்தியாவுடைய தோல்விக்கு. உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.